வணக்கம் நண்பர்களே. உதயநிதிக்கு கனிமொழி செக், வெடித்தது உட்கட்சி மோதல். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்திருக்கு. இதனால் திமுகவில் உட்கட்சியை மறுசீரமைப்பு செய்வதற்கான முயற்சிகளை திமுக தலைமை இறங்கியிருக்கு. இது தொடர்பாக சமீபத்தில் மு.க.ஸ்டாலின் தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்தில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. இதில் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், டி.ஆர். பாலு, கே.என். நேரு, ஆராசா, கனிமொழி மற்றும் மு.க.ஸ்டாலின் மருமகன் சபரீசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. விழுந்து கிடக்கும் திமுகவை எப்படி தூக்கி நிறுத்துவது என்பது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்களாம். அப்போது இந்த கூட்டத்தில் தற்போது தாவேக அரசுக்கு கடும் சவாலாக நாம் விளங்க வேண்டும் என்றா அவர்கள் வானிலே நாம் செல்ல வேண்டும். அந்த வகையில் கட்சியில் இருக்கும் மூத்த தலைவர்களுக்கு சற்று ஓய்வு கொடுத்து இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற பேச்சு அங்கே விவாத பொருளாக நடைபெற்றிருக்கு. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் 2 சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என மொத்தம் 117 மாவட்ட செயலாளர் அவர்களை நியமனம் செய்வது தொடர்பாக ஆலோசனையும் நடந்து கொண்டிருக்கு. இதற்கு பெரிதாக உயர்மட்ட குழுவில் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை என்று சொல்லப்படுது. ஆனால் மாவட்ட செயலாளர்களாக 70 வயதை கடந்தவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று உயர்மட்ட குழுவில் பேசப்பட்ட போது, அப்படியென்றா மாவட்ட செயலாளராக தற்போது வரை இருக்கும் 70 வயதை கடந்த மூத்த தலைவர்களுக்கு மாநில அளவில் தலைமை பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்திருக்கு. அதேபோன்று தொடர்ந்து 3 முறை ஒரே பதவியில் இருப்பவர்கள் அந்த பதவியிலிருந்து மாற்றம் செய்ய வேண்டும் என்றும், அதற்கு அடுத்ததாக ஒன்றிய மற்றும் பேரூர் கழகத்தை சேர்ந்தவர்கள் 60 வயது மேற்பட்டவர்களாக மாற்ற வேண்டும் என்றும் அந்த உயர்மட்ட குழுவில் பேசி முடிவெடுத்திருக்காங்க. இந்த நிலையில் விரைவில் திமுக அமைப்பு தேர்தலை நடத்தி அங்கே புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில், குறிப்பாக இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற பேச்சு விவாதமாக மாறியிருக்கு. அதே நேரத்தில் தற்போது இளைஞர் அணி தலைவராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு செயல் தலைவர் பதவியை வழங்க வேண்டும், உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி இனி விஜய்க்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்ற முடிவு செய்தபோது இதற்கு கனிமொழி தரப்பில் ஆட்சேபனம் எழுந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் விவகாரத்தில் கனிமொழியை ஆஃப் செய்வதற்காக கனிமொழிக்கும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் முக்கிய பொறுப்பு மாற்றி கொடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் செயல் தலைவராக வருவதற்கு கனிமொழி தரப்பில் கடும் எதிர்ப்பு இருக்கும் நிலையில் தனக்கு பொதுச் செயலாளர் அல்லது பொருளாளர் பதவி கிடைத்தால் மட்டுமே உதயநிதி ஸ்டாலினை செயல் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கனிமொழி தன்னுடைய நிலைப்பாட்டை கூட்டம் முடிந்த பின்பு திமுக தலைவரின் கவனத்திற்கு தன்னுடைய தரப்பு மூலம் கொண்டு சென்றிருக்கிறதா சொல்லப்படுது. அதே நேரத்தில் உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட இந்த முடிவுக்கு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாஜி திமுக அமைச்சர்கள் போர்க்கொடியை தூக்கி இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.